அனி 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 எங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பாங்க? அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடந்தே தீரும். ஏன்னா மகா மனசுல புயல் உருவாயிருக்குன்னு எப்ப கணிச்சேனோ அப்பவே என் மனசுல 7ஆம் நம்பர் கூண்டை ஏத்தி வச்சு நான் எச்சரிக்கையா இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிச்சாலும் ஒரு சின்ன சேதத்தை கூட உண்டாக்க முடியாது. புரியுதா? ஆண்டி ஆண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ஆண்டி. என்னது பயமா இருக்கா? என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ஆண்டி. என்ன நீ சின்ன புள்ள சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப வந்து பயமா இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஆமா ஆண்டி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. ஏய், 2 பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? இவன் என்னடானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்குமா டவுட்டா இருக்குன்னு கேக்குறான். இப்போ நீ வந்து இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே போச்சுன்னு சொல்ற. 2 பேரும் என்ன நினைச்சு பேசுறீங்க? நான் ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்கணுமா? இத பாரு, யாரு என்ன செஞ்சு தடுக்க நினைச்சாலும் இந்த கல்யாணம் இன்னைக்கு நடந்தே தீரும். நீங்க சொல்றது கரெக்ட் ஆண்டி. வேற யாரை தடுக்க நினைச்சாலும் அதை தவிர்த்தெறிஞ்சிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவீங்க. ஆனா விக்ரமே தடுக்க நினைச்சா? சார் அங்கேயும் இல்லை சார். அங்கேயும் இல்லையா? ஆமா. இந்த ரூம்லயும் இல்ல. எங்க போயிருப்பாங்க? சரி, நம்ம எதுக்கும் கீழே போய் பார்ப்போம். என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டி சொன்ன மாதிரி விக்ரம என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். அந்த மகா தட்டிக்கிட்டு போகாம பத்திரமா பாத்துக்கணும். அப்படின்னா இந்த வளையல் மாதிரி விக்ரமும் எப்பவும் என் கையிலேயே இருக்கணும். விக்ரம், இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம் விக்ரம். டைம் ஆயிடுச்சு விக்ரம். நீங்க எப்போ ரெடி ஆகுறது? நாம எப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறது? நீங்க ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் ரெடி எல்லாம் ஆயிட்டேன். இப்படியே போக வேண்டியதா? என்ன சொல்றீங்க? இப்படியே வா? இதே ஷர்ட்டோட வா? ஆமா மகா, நம்ம என்ன மண்டபத்துல 1000 பேர் முன்னாடியா கல்யாணம் பண்ணிக்க போறோம்? இல்ல இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே, சிம்பிளா போனா போதும். என்ன விக்ரம் நீங்க இப்படி சொல்றீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தாலும் இது கல்யாணம் விக்ரம். பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா? இத பாரு மகா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் நான் பண்ணவும் மாட்டேன். நான் இப்படிதான் வருவேன். பரவாயில்ல, இவர் எப்படி வந்தா என்ன, வந்து ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணா போதும். விக்ரம், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இதுவும் நல்லா தான் இருக்கு. எளிமையே வலிமை. உங்களுக்கு இது ஓகேனா எனக்கும் இது ஓகே. என்ன நீங்க இந்த கெட்டப்ல தான் வருவீங்கன்னு எனக்கு பிஃபோராவே தெரிஞ்சிருந்தா நானும் அதே மாதிரி ரெடி ஆயிருப்பேன். பரவாயில்ல, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நான் போய் சேஞ்ச் ஆயிடுறேன்.
என்ன விக்ரம், நான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்றேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா இல்ல இப்படியே இருக்கட்டுமா? சொல்லுங்க விக்ரம், நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க மகா, என்ன எதுக்கு கேக்குற? என்ன விக்ரம் நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே கேக்குறேன். இத பாரு, இந்த பிடிக்குது பிடிக்காததெல்லாம் விஷயம் கிடையாது. இங்க யாரும் யாருக்காகவும் மாற வேண்டாம். நீங்க நீங்களாவே இருங்க, நான் நானாவே இருக்கேன். அப்படியே என்ன விட்டுருங்க, அது போதும். இதான் விக்ரம் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. விக்ரம், நான் என்னைக்குமே உங்க வார்த்தையை மீற மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் நானாவே வரேன். ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வலையில நீங்க எனக்கு போட்டு விடணும். என்ன பாக்குறீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மோதிரம் மாத்திக்க போறோமே, அப்புறம் எதுக்கு இங்க வலையில் போட சொல்றேன்னு பாக்குறீங்களா? கழுத்துல தாலி கட்டுறது, விரல்ல மோதிரம் போட்டு விடுறது, கையில வலையில் மாட்டி விடுறதுன்னு இது எல்லாமே வேற வேற இல்ல விக்ரம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபீலிங் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? போட்டு விடுங்க விக்ரம். என்ன விக்ரம் பாக்குறீங்க? போட்டு விடுங்க. இல்ல மகா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீயே போட்டுக்கோ ப்ளீஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல விக்ரம், எனக்கு பிடிக்கும், போட்டு விடுங்க. ஏய், சொன்னா உனக்கு புரியாதா? அறிவில்லையா? பிடிக்கலன்னா விட வேண்டியதானே, சும்மா எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் மகா ப்ளீஸ் ப்ளீஸ் கோ, போ. நீ வெளியில போ, போன்னு சொல்றேன்ல. ஆண்டி, ஆண்டி, உன்னை யாரடி இதெல்லாம் அவன் கிட்ட போய் கேட்க சொன்னா? ஏன் வளையல் உன்னால போட்டுக்க முடியாதா? ஆண்டி, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டீங்களா? விக்ரம என் கைக்குள்ள வச்சுக்கோன்னு தானே நீங்க சொன்னீங்க. அதுக்காக இந்த நேரத்துல இப்படியா பண்ணுவ? ஆண்டி, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் இப்ப அப்படி கேட்டதுனால தானே அவர் மனநிலையை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல ஆண்டி. இங்கேயே அவர் வலையில் போட மாட்டேன்னு சொன்னாருன்னா அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து எப்படி ஆண்டி மோதிரம் போடுவாரு? ஏக்கா, கிருபா சொல்றது சரிதான்க்கா. மகானால தான் பிரச்சனை வரும்னு நினைச்சா இப்போ விக்ரமாலேயே பிரச்சனை வரும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு வராது. முதல்ல 2 பேரும் வாய மூடுங்க. விக்ரம் என்ன மூட்ல இருக்கானே தெரியல. அவன்கிட்ட போய் வளையல போடு, மோதிரத்தை போடுனா அவன் டென்ஷன் ஆகதான் செய்வான். இத பார், விக்ரம சரி கட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ என்ன கேட்காம இனிமே எதையும் பண்ணாத. சரி வாங்க, போய் விக்ரம கன்வின்ஸ் பண்ணலாம். என்ன விக்கி, ஹால்லயும் இல்ல, ஒருவேளை கிச்சன்ல இருப்பாங்களோ? தெரியல சார், வாங்க பாப்போம். வாங்க. அனி, அனி, வாங்க சார், அந்த பக்கம் பாப்போம். மகா, ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, என்னாச்சுமா? மாப்ள, மகா எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல அத்தை, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ஆளையே காணோம். ஆமாம்மா, நாங்களும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம்மா, அவங்கள காணோம். மேடம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க போனா இவ? போகும்போது இந்த இடத்துக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாம்? மாப்ள, ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அத்தை, ஃபோன் பண்ணா ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, எடுக்க மாட்டீங்களா? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுவாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை, பதறாதீங்க, அன்னைக்கு எதுவும் ஆயிருக்காது. இல்ல மாப்ள, ஃபோன் எடுக்காம இருக்கானா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லனா அவ சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாளே. ஆமா சார், எனக்கு அப்படிதான் தோணுது. நந்தினி மேடம் தான் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம், ஆமா,
என்னாச்சு? மகா கிட்ட நீ ஏதோ கோவமா பேசுனியாமே? நீ அப்படி நடந்திருக்க கூடாது விக்ரம். ஏன் அப்படி பண்ண? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? ஐ எம் சாரிம்மா. அம்மா, நான் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதனால தான். என்னப்பா சொல்ற? வேற ஒரு டென்ஷனா? நான் இருக்கும்போது நீ எதுக்கு கண்டதையும் நினைச்சு டென்ஷன் ஆகுற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? சரி, என்ன டென்ஷன் உனக்கு? என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். சொல்லு விக்ரம், உனக்கு என்ன டென்ஷன்? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஆஃபீஸ் டென்ஷன் தான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டோன்ட் கேர். ஆஃபீஸ் டென்ஷனா? நான் வேற இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் உனக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அக்கா, மாப்பிள்ளை எப்படிக்கா அப்படின்னு நினைப்பான்? அவன் தான் மகா கூட எப்போ கல்யாணம்னு ஏங்கிட்டு இருக்கிறானே. ஆமாமா, எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் என் மனசு ஓரத்துல ஒரு சின்ன பயம், அதான் கேட்டேன். மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை இந்த நேரத்தில் ஆபீஸ் ஒர்க்லாம் நினைக்கிறீங்க? பாருங்க, தேவையில்லாம நீங்களும் டென்ஷன் ஆகி அக்காவையும் பயமுறுத்தி இதெல்லாம் உனக்கு தேவையா? கல்யாணம் நடக்கிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் நைட்டு ஹனிமூனுன்னு சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு பாப்பீங்களா? அதை விட்டுட்டு ஆபீஸ் ஃபைலு டென்ஷன்னு என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் தூக்கி போடியா. ஆமா விக்ரம், நான் ஒருத்தி இருக்கும்போது நீ ஆபீஸ பத்தி எல்லாம் நினைச்சு ஏன் கவலைப்படுற? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இன்னும் 6 மாசத்துக்கு ஆபீஸ பத்தியே நீ யோசிக்க கூடாது. ஓ மைண்ட் ஃபுல்லா மகா தான் நிறைஞ்சிருக்கணும். பாரு, நீ திட்டின உன்னை எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆமா மாப்பிள்ள, நீ திட்டினத மகாவால தாங்கிக்கவே முடியல. எங்க கிட்ட ஓடி வந்து ஓட அழுதுருச்சு. சிரிச்ச முகமா இருந்தவள இப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டியா மாப்பிள்ள? அதுவும் கல்யாணம் நடக்க போகும்போது இப்படி பண்ணலாமா நீ? ஐ எம் சாரி மகா, நான் அப்படி நடந்துக்கிட்டது என்னோட தப்பு தான். ஐ எம் ரியலி வெரி சாரி, என்னை மன்னிச்சிரு. அட என்ன மாப்பிள்ள சாரி பூரின்னு சொல்லிட்டு இருக்கிற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. போதும், யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா சாரி கேட்டுதான் ஆகணும். அப்ப நானும் சாரி மாப்பிள்ள. சாரி மகா. பாத்தியா மகா, விக்ரமே உன்கிட்ட சாரி கேட்டுட்டான். இப்போ உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே இல்ல மகா? இல்ல. என்னது இல்லையா? ஆமா. விக்ரம் வெறும் சாரி கேட்டா மட்டும் பத்தாது. பத்தாதா? வேற என்ன பண்ண? இந்த வலையில என் கையில போட்டு விடணும். வெள்ளையெல்லாம் கையில போடணுமா? அவ்வளவுதானே? சாரி கேட்ட விக்ரம் இத பண்ண மாட்டானா? விக்ரம் போட்டு விடுப்பா. என்ன மாப்பிள்ள இவ்வளவு யோசிக்கிற? தாலியே கட்ட போற, வளையல் போடுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறியா? அட வாங்கி படக்குன்னு போட்டு விடு பாப்பா. போட்டு விடுப்பா. குடு குடு குடு. சூப்பரு அக்கா, இந்த பொண்ணு முகத்துல பாருக்கா எவ்வளவு சந்தோஷம்னு. அப்படியே குத்தாலாரி மாதிரி கொட்டுதுக்கா. சரி விக்ரம், ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. சரிம்மா. சரி, நீங்க 2 பேரும் வாங்க, விக்ரம் ரெடி ஆகட்டும். வர மாப்பிள்ள, சூப்பரு. அதெல்லாம் இருக்காது விக்கி.
மகானிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட வாலாட்டினா அது தனக்கு தான் பிரச்சனையா வரும்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்கெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. மாப்ள இல்ல மாப்ள, அவங்கெல்லாம் என்னைக்கும் திருந்தவே மாட்டாங்க. நேத்து விட்ட சவால ஜெயிக்கிறதுக்காக அவங்க மகாவை என்ன வேணாலும் செய்வாங்க மாப்ள. என்ன பாக்குறீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டோம். இன்னும் 1 மணி நேரத்துல விக்ரமும் கிருப்பாவும் மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வருவாங்க. வரவேற்பு கொடுக்க ஆரத்தி தட்டோட வாசல்ல ரெடியா இருங்க. விஜய், நீங்களா ரெடி தானே? போலாமா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போலாமா? டேய், என்னடா அங்க பாத்துட்டு இருக்க? ரெடி தானே? சார், காவேரி மேடம் இன்னும் வரல. ஓ, காவேரி இன்னும் ரெடி ஆகலையா? எங்க? இல்ல சார், அவங்க விக்கி, என்ன சொல்ல வர? எங்க காவேரி எங்க? சார் அது விக்ரம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? நமக்கு டைம் ஆச்சு, நீ வா. அம்மா, அப்படி இல்ல. அவங்கள மட்டும் எதுக்கு இங்க விட்டுட்டு போகணும்? அவங்களையும் ஒன்னா நம்ம போகும்போது கூட்டிட்டு போயிடலாம்ல. விஜய், நீ போய் எல்லாம் ரெடின்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வா. அது இல்ல ப்ரோ, காவேரி இப்ப இங்க இல்ல. இல்லையா? எங்கடா போயிட்டாங்க? தெரியல ப்ரோ, காலையில இருந்தே அவங்கள ஆள காணோம். அக்கா, நீ பயங்கரமான ஆளுதான். எனக்கே தெரியாம நீ மகாவை தூக்கிட்டே இல்ல. டேய், காலையில இருந்தே காவேரியை காணோம்னா என்கிட்ட வந்து முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே நீ? சரி, நீங்க ஃபோன் பண்ணியாவது பாத்தீங்களா? அதெல்லாம் பண்ணி பார்த்தோம் ப்ரோ, அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்களா? என்னடா சொல்ல வர்ற? காலையில இருந்து வேற ஆளை காணோம்னு சொல்றீங்க, சொல்லாம வேற போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. நீங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஆண்டி, பாத்தீங்களா விக்ரம் காவேரி காணாம போனதுக்கு பொண்டாட்டி காணாம போன மாதிரி டென்ஷன் ஆகுறது. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் காவேரி அவனுக்கு பொண்டாட்டி தான். அது உங்களுக்கும் எனக்கும் தானே தெரியும், அவருக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எப்படி அவர் பதட்டம் ஆகுறாரு? அக்கா, இது உண்மையான காதல். வாயை உடைச்சிருவேன். சுமார். ஆண்டி, விக்ரம் டென்ஷன் ஆகுறத பார்த்தா அந்த மகா மாதிரி இவரும் ஞாபகம் வந்து நாடகம் ஆடுறாரோன்னு டவுட்டா இருக்கு. என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. விக்ரம், காவேரி உன் பிஏ தானே? அவ போன் எடுக்கலனா நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ ஆளை காணோம்னு சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். அப்படியா? சும்மா தானே கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப சரி, அவ வரும்போது வரட்டும். நீ வா, நாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்புவோம். இல்லம்மா, அவங்க வந்துருவாங்க. விக்ரம் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம். டே விஜய், காவேரி இப்போதைக்கு வரமாட்டா, எனக்கு நல்லா தெரியும். அம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா அத்தையும் விக்கியும் சொன்ன மாதிரி இவங்க மகானிய ஆள் வச்சு கடத்திட்டாங்களோ? என்ன விஜய் யோசிக்கிற? காவேரிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவ விக்ரம் பிஏ, வெறும் வேலைக்காரி. அவளுக்காக நாம எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்க கிளம்புங்க. வா விக்ரம், டைம் ஆகுது. ஓகே, சரி வாங்க நம்ம போலாம். ப்ரோ, காவேரியே வந்துட்டாங்க. ச்சே, கரெக்டா கிளம்பும் போது பூனை மாதிரி குறுக்க வரா பாரு. காவேரி மேடம், வாங்க வாங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். காவேரி,
எங்க போனீங்க? காலையில இருந்து ஆளை காணோன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. விக்ரம் சார், சின்ன வேலையா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் விக்ரம் சார். எங்க எதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே? உங்களை காணோன்னு இவங்க எல்லாருமே பதட்டமாயிட்டாங்க. அக்கா, மகா வந்து தோரணையை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குதுக்கா. ஆமா, உனக்கு எதை பத்தி தான் டவுட் வரல? காக்கா கத்துனாலும் டவுட்டு, கத்தலனாலும் டவுட் தான். அக்கா, அவன் நடந்து வந்த ஸ்டைலை பார்த்தாலே ஏதோ நமக்கு எதிராக சதிப்பட்டு வர்ற மாதிரியே தோணுது. இதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. ஆமா ஆண்டி, அவ வெளியில போயிட்டு வந்ததை நாம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஏதோ வேலைன்னு சொன்னீங்களே, என்ன வேலை? ஓ, ஓகே, சரி 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 சரி, உங்க பர்சனல் வேலைன்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சொல்ல வேண்டாம். நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ரம் சார். அது நம்ம ஆஃபீஸ் வேலையா தான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். சரி விக்ரம், அதான் காவேரி வந்துட்டாளே, இதுக்கு மேல ஏன் வெயிட் பண்ணணும்? கிளம்பலாம். விக்ரம் சார், அதான் மேடமே கூப்பிடுறாங்கல்ல, போங்க விக்ரம் சார். இல்ல, என்ன நீங்க எங்களை மட்டும் போக சொல்றீங்க? நீங்களும் வாங்க. நான் வரேன். நீங்க மேடம் கூட முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். மேடம், சார கூட்டிட்டு போங்க. வாடா ப்ரோ, நீ முன்னாடி போனாங்க, டேய், பின்னாடி வாடா. வந்துரும். எல்லாரும் வாங்க. வந்துரும் போங்க. காவேரி வாங்க. அண்ணி, எங்க கிட்ட கூட சொல்லாம நீங்க எங்க போனீங்க? ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. விஜய், அதை நான் உங்ககிட்ட அப்புறமா கிளியரா சொல்றேன், சரியா? இப்போ நம்ம வாங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போலாம். வாங்க, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. சரி விக்கி, வாங்க. வாங்க சார், வாங்க. வாங்கம்மா. அக்கா, டே புலி, மகாவோட பேச்சு, அவ பாக்குற பார்வையெல்லாம் பார்த்தா நீ சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. ஆமாக்கா. நீ என்ன பண்ற? நான் சொல்ற மாதிரி செய்.